வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். அமேஸ்ஃபிட்ல இருந்து இன்னும் ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேஸ்ஃபிட் பிப் சீரிஸில் பிப் யூ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்சை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த பதிவில் இந்த அமேஸ்ஃபிட் பிப் யூ ப்ரோ எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த முழு விமர்சனத்தை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஆல்ரைட், ஸோ அமேஸ்ஃபிட் பிப் யூ ப்ரோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்கும். பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் தவிர இதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் டாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூசர் மேனுவல், இம்மாந்தண்டி யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங் தான். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் தள்ளி வச்சுட்டு இந்த அமேஸ்ஃபிட் பிப் யூ ப்ரோ அப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அமேஸ்ஃபிட் இந்தியாக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்கிருந்தோ இம்போர்ட்லாம் பண்ணி வாங்கினேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் இந்த வாட்ச் சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது என் பையன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அன்னைக்கு நான் அந்த வாட்சை வாங்கினப்போ, எனக்கு இம்போர்ட் பண்ணி நான் அந்த வாட்சை வாங்கினப்போ அதோடைய காஸ்ட் 5000 ரூபா. அதே காஸ்ட்டுக்கு இப்போ பிப் யூ ப்ரோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஜிபிஎஸ் இருக்குது, இதுலேயும் ஜிபிஎஸ் இருக்குது. இதை விட பெட்டரான டிஸ்பிளே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். பட் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அமேஸ்ஃபிட் கம்பெனியோட வாட்சை நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் முக்கியமாக அந்த பிப் லைனப்பில் நான் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படிலாம் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கிராஜுவலாக காலத்துக்கு ஏற்றாப்புல தேவையான அம்சங்கள்லாம் ஆட் பண்ணி விலையை வந்து அதிகப்படுத்தாமல் ஒரு நடுநிலையான ஒரு அதே மாதிரி தரத்தையும் மெயின்டைன் பண்ணி அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்காகவே மிகப்பெரிய பாராட்டுகள். ஆனால் அதுக்காக அந்த வாட்ச் நம்ம வாங்கிட முடியுமா? இந்த வாட்சில் வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆரம்பத்தில் டிசைன்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாட்சோட டிசைன் முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்ட்ராப்பை நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். சிலிக்கோன் ஸ்ட்ராப்ஸ் கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரம்பத்தில் வந்து பிபிஎஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஸ்ட்ராப். அதை விட இந்த ஸ்ட்ராப்போடைய கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி எனக்கு தெரியுது. கையில் நம்ம ரொம்ப நேரம் போட்டிருந்தோம் அப்படின்னா டைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட், SpO2 மெஷர்மெண்ட்லாம் ஒர்க் ஆகும். அப்படி டைட்டாக போடுறப்போ கொஞ்சம் அதிகமாக வேர்க்கிற மாதிரி இருக்குது. ஒரு இரிட்டேஷன், லைட்டான ஒரு இரிட்டேஷன் இருக்குது. பட் இந்த ஸ்ட்ராப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டக்குன்னு வச்சுன்னா ஒரு பட்டன் இருக்குது, அதை நீங்கள் கழட்டி விட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ராப் நீங்கள் மாட்டிக்கலாம். ஸோ அது பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். வாட்சினுடைய ஃபேஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1.43 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED பேனல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப விலை வந்து ரொம்ப ஏறிடாது. ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம இதை விட ஒரு பெட்டரான டிசைனில், இதை விட ஸ்டர்டியான டிசைனில் பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கக்கூடிய இதே அமேஸ்ஃபிட் கம்பெனிலேருந்து வந்து GTS2 மினிக்கான ரிவ்யூ நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இதை விட ஒரு 2000 கூட வச்சுங்களேன். உங்களால் 2000 கூட கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா இப்போயே இந்த வீடியோ பார்க்குறது நிறுத்திட்டு அமேஸ்ஃபிட் GTS2 மினி பாருங்கள், சூப்பரான வாட்ச், அதை நீங்கள் வாங்கலாம். பட் உங்களுடைய பட்ஜெட் 5000 ரூபா தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வாட்சில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். வாட்சினுடைய டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ரெக்டாங்கிளாக இருக்குது. ஆனால் அதோடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற நம்ம அந்த திரை வந்து ஸ்கொயராக இருக்குது. கொஞ்சம் மேல் நோக்கி வச்சுருக்காங்க. கீழே வந்து அமேஸ்ஃபிட் அப்படிங்கிற அவங்களுடைய பிராண்ட் இருக்குது. சைடில் ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான். பின்புறத்தில் எல்லா சென்சரும் இருக்குது. மொத்தமாக அந்த வாட்சில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா தேவையான சென்சரும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலோமீட்டர் இருக்குது, கைரோஸ்கோப் இருக்குது, BioTracker PPG அப்படின்னு சொல்லக்கூடிய BioTracker. அது என்ன அப்படின்னா SpO2 மற்றும் ஹார்ட் ரேட் சென்சரை கலந்து தான் சேர்த்து வச்சு BioTracker அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமா GPSக்கான சென்சர் இருக்குது. GPS+GLONASS டூயல் GPSக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. காம்பஸ்க்கான ஜியோமேக்னெட்டிக் சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, 31 கிராம் தான். இந்த வாட்சை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதோடைய அப்ளிகேஷன் கூடவே அமேஸ்ஃபிட்னுடைய ZEP அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், iOS இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டு இருந்தாலும் சரி, அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இதை நீங்கள் பேர் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்சில் நீங்கள் என்னென்ன நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் இந்த வாட்ச் இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சில செட்டிங்ஸ் மற்றும் கான்ஃபிகரேஷன், இந்த வாட்ச் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியணும், இந்த மாதிரி பல விதமான செட்டிங்ஸை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பேர் பண்ணால் தான் இந்த வாட்சினுடைய ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். சரி, என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எடுத்த உடனே உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அந்த மேலேருந்து நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா டூ நாட் டிஸ்டர்ப் மோட் மற்றும் அலார்ம் மற்றும் பிரைட்னஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது. பிரைட்னஸ் வந்து ஆட்டோ பிரைட்னஸ் கிடையாது, நீங்களாம் மேனுவலாக உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் பிரைட்னஸ் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வாட்ச் ஃபேஸ், அப்புறம் ஸ்க்ரீன் ஆன் டைம், அப்புறம் உங்களுக்கு வாட்ச் நீங்கள் கையில் நீங்கள் இப்படி நிமித்துறப்போ ஸ்க்ரீன் ஆன் ஆகுறது, அப்புறம் சரியாக நிறைய ப்ரிஃபரன்ஸஸ், சிஸ்டம் செட்டிங்ஸ், இது எல்லாமே செட்டிங்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து கீழே இருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், பழைய வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் ஒட்டுக்காக இதில் பார்த்துக்கலாம்.
பட் மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி இந்த வாட்சினுடைய நிறைய டைல்ஸ் இருக்குது. என்னென்ன டைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரைட் ஸ்வைப் பண்ணியோ நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ரைட் ஸ்வைப்போ லெஃப்ட் ஸ்வைப் பண்ணுறப்ப என்னென்ன டைல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு டைலில் என்ன இருக்குது அப்படின்னா என்னுடைய டெய்லி நான் எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், ப்ளஸ் எனக்கு எத்தனை தடவை எந்திரிச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆக்டிவிட்டி கோல் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறது. ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறமா SpO2 மெஷர்மெண்ட். SpO2 வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு ஒரு தேவையான அம்சம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த மட்டும் அது பெரிய ஒரு ஃபீச்சர் கிடையாது. அது கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் SpO2 அந்த ஆக்சிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அமேசானில் விற்கும். அது இப்போ ₹500 ஆக்சிமீட்டர் கிடைக்குன்னு வச்சுங்களேன். ஸோ SpO2 மெஷர் பண்ணணும்னா நீங்கள் அதை கூட வாங்கிக்கலாம். ஆனால் இது வாட்சில் இருக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த SpO2 இதில் நீங்கள் மெஷர் பண்ணணும் அப்படின்னா கையில் மாட்டிட்டு உங்களுக்கு நேர் நோக்க மேலே வச்சு ரொம்ப ஸ்டில்லாக இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் கூட நீங்கள் அசைஞ்சிங்கன்னா கூட அதை மெஷர் பண்ணாது. ஏன்னா வாட்சை டைட்டாக கட்டிட்டு நீங்கள் கொஞ்சம் அசையாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ் மெஷர் பண்ணுது. நீங்கள் எவ்வளோத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுதா, அதெல்லாம் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. பாய் ஸ்கோர் அப்படிம்பாங்க, பர்சனல் ஆக்டிவிட்டி இண்டெக்ஸ். வாரத்துக்கு வந்து 100 அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹார்ட் ரேட் வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நீங்கள் வெதர் பார்த்துக்கலாம். உங்கள் ஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபோனில் நீங்கள் பாடுற பாட்டை வந்து இதன் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளே பாஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகிறது, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அலெக்ஸாக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. அதாவது ஆட் பண்ணிக்கக்கூடிய புதிய ஒரு விஷயம். அலெக்ஸாக்கான சப்போர்ட் என்ன இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு மைக் இருக்குது. அந்த மைக் மூலமாக கால்ஸ்லாம் நீங்கள் பேச முடியாது. கால்ஸ் பேசுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதில் கிடையாது. பட் அந்த மைக் மூலமாக அலெக்ஸாவை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். அலெக்ஸாட்ட கால் பண்ணி ஸ்மார்ட் லைட் கனெக்ட் பண்ணுறது, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அலெக்ஸா கனெக்டட் ஸ்மார்ட் யூஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லை பாட்டை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் அலெக்ஸா வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஆனால் சூப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு கூட்டமான இடத்துல நம்ம அலெக்ஸான்னு வாட்ச் சொல்லிட்டு இருக்க பதிலாக வாட்சை எடுத்து அப்படியே நீங்கள் கையால் தொட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி முக்கால்வாசி நேரம் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அதுக்கு புரிய மாட்டேங்குதா இல்லைன்னு தெரியல. ரெகுலராக ஒரு அலெக்ஸா ஸ்பீக்கரில் ஒரு இருக்க ஃபங்க்ஷனாலிட்டி விட இதில் இருக்கிற அந்த அலெக்ஸா ஃபங்க்ஷனாலிட்டி கொஞ்சம் லைட்டாக லிமிட்டடாக தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்களுடைய மாதவிடாயை கணக்கு பண்ணுறது, ட்ராக் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இதில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சராக இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன்ல இருந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் இருக்கக்கூடிய பல ஆப்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னா ஏற்கனவே நீங்கள் டைல்ஸில் பார்த்தது தான். ஆக்டிவிட்டி கோல் இருக்குது, பாய் ஸ்கோர், ஹார்ட் ரேட், ஸ்லீப்பிங், ஒர்க் அவுட். அது வந்து நீங்கள் டைலில் பார்க்காத ஒரு விஷயம். இந்த ஒர்க் அவுட்டில் 60க்கும் மேற்பட்ட எக்ஸசைஸ்க்கான ஸ்போர்ட் ட்ராக்கிங் மோடு இதில் கொடுத்துருக்காங்க. 60 எக்ஸசைஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை, எல்லா எக்ஸசைஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறதுன்னு வச்சுங்களேன். பட் இருக்கிறது என்னென்னா இந்த மெயினாக நான் யூஸ் பண்ணுறதுனா அவுட்டோர் ரன்னிங், அப்புறம் ஃப்ரீ எக்ஸசைஸ், வாக்கிங், அப்புறம் த்ரெட்மில், அவுட்டோர் சைக்கிளிங், இன்டோர் சைக்கிளிங், ஸ்விம்மிங் பூலில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். IPS LCD வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்ததுனால இல்லை ஸ்விம்மிங் பூல் கூட நீங்கள் போனப்போ அந்த எக்ஸசைஸ் கூட நீங்கள் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸையோட ஒர்க் அவுட் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இந்த வாட்சில் நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, அப்புறம் அலாரம் செட்டிங்ஸ், அப்புறம் மோரில் போனோம் அப்படின்னா அலெக்ஸாக்கான ஒரு கண்ட்ரோலிங். இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வாட்சில் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்குது. முக்கியமான விஷயம் இந்த வாட்சினுடைய பேட்டரி லைஃப். அமேஸ்ஃபிட் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 days வரைக்கும் உங்கள் பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. பட் நான் இந்த வாட்சை நான் யூஸ் பண்ண ஒரு 3 நாளில் வாங்கின அன்னைக்கு ஒரு 100% சார்ஜ் பண்ணேன். 3 நாளில் 65%, ஒரு நாளைக்கு ஒரு 10லிருந்து ஒரு 12% கம்மியாதுன்னு வச்சுக்கலேன். ஸோ இது வந்து நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். டெய்லி ஆக்டிவிட்டி நான் யூஸ் பண்ணுறேன். எல்லா நோட்டிஃபிகேஷன் எனேபிளாக இருக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுறேன், கையில் தான் கட்டிட்டு இருக்கு. கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாமே எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எனேபிள் பண்ணி வச்சாலுமே ஒரு நாளைக்கு 10லேருந்து 12% வரைக்கும் குறையுது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க சொல்லக்கூடிய அந்த 10 டேஸ்க்கான பேட்டரி லைஃப் இதில் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் அக்யூரசி. ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 99% அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் அந்த SpO2 மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கையை ரொம்ப ஸ்டில்லாக வச்சுருக்கணும். கொஞ்சம் அசந்தால் கூட மெஷர்மெண்ட் ஃபெயில்டுன்னு வந்தது. அப்படியே மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட்டுமே நான் என்னுடைய ஆக்சிமீட்டர் வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ரொம்ப ஒன்றும் அக்யூரேட்டாக இல்லை. அவுட்டோர் ரன்னிங், அதாவது ஜிபிஎஸ்னுடைய அக்யூரசி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நான் ஒரு 5 கிலோமீட்டர் ஓடினேன்னா அது வந்து ஒரு 4.93 கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. 10 கிலோமீட்டர் ஓடினேன்னா 9.92 கிலோமீட்டர்னு காமிக்குது. பொதுவாக ஜிபிஎஸ் அக்யூரசியில் 100% அக்யூரசி இருக்கணும். இதில் வந்து ஒரு 95 to 97% அக்யூரசி இருக்குது. ஜிபிஎஸ் அல்லாத மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்டெப் கவுண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டாகவே இருக்குது. ஃபைனலாக இந்த வாட்சை நம்ம வாங்கலாமா வேணாமான்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய விலை 5000 ரூபா. ஸோ இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு லேட்டஸ்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த SpO2லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை விட ஒரு 1000 ரூபா கம்மியில் பிப் எஸ் விற்கிறாங்க 3999 ரூபா. ஸோ அதில் வந்து ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் ஜிபிஎஸ்க்கான சப்போர்ட், SpO2க்கான சப்போர்ட், மென்ஸ்ட்ரல் ட்ராக்கிங்கான சப்போர்ட் இது எல்லாமே வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா
இந்த வாட்சை விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில ஒரு சூப்பரான வாட்சை அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க அமேஸ்ஃபிட் Bip U Pro. இந்த வாட்சை நீங்க வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல விடுறேன். வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதன். வாழ்க தமிழ், வளர்க பாருங்க. நன்றி, வணக்கம்.